செய்திகள் வாசிப்பது ஸ்வேதா. அதிமுக திமுக என யார் ஆட்சி செய்தாலும் கொள்ளையடிப்பது எப்படி என கற்று வந்தவர்கள்தான். குடியாத்தத்தில் சீமான் பேச்சு. தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனை ஒட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் கேவிக்குப்பம் வேட்பாளர்களை ஆதரித்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், திமுக மற்றும் அதிமுகவினர் மாறி மாறி இலவசங்களை அறிவித்து பின்னர் ஆட்சிக்கு வந்து தாங்கள் ஓட்டுக்காக கொடுத்த 500, 1000 பணத்தை 100 கோடி 200 கோடி என சம்பாதிக்கின்றனர். இது அனைத்துமே வாக்காளர்களாகிய உங்களின் பணம். இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கி இலவசங்களுக்கு அடிமையாக்குகின்றனர். திமுக மற்றும் அதிமுக என யார் ஆட்சி செய்தாலும் கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டுதான் வருகின்றனர். யார் ஆட்சி செய்தாலும் எதிர்கட்சியாக உள்ளவர்களுக்கு தாங்கள் கொள்ளையடிப்பதில் பங்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றனர். தற்போது திமுகவில் உள்ள அமைச்சர்களில் 11 பேர் அதிமுகவில் இருந்துதான் சென்றனர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எனவே நாடு வளம் பெற வேண்டும் என்று அனைத்து துறைகளிலும் சிறந்த விளங்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் ஆசிரியர் இமலன் அவர்களுக்கும், கேவிக்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் வழக்கறிஞர் சகோதரி கலையேந்திரி அவர்களுக்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார். இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மேகனா, தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுன், மாநில ஒருங்கிணைப்பாளர் கோபிகிருஷ்ணன், மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன், மாவட்ட செயலாளர் கீழ்முட்டுக்கூர் தேவேந்திரன், மாவட்ட தலைவர் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமாக கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக சிவா.